அனைவருக்கும் வணக்கம். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக ரேண்டம் சால்விங் ப்ராப்ளம் பார்த்துட்டு வரோம். அந்த பேட்டர்னில் இப்போது சிஎஸ்ஆரில் கேட்ட ரியல் அனாலிசிஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோவிங் டூ சீக்வன்ஸ் ஏஎன் பிஎன் which are given by an equal to 1 over n plus 1 plus 1 over n plus 2 and so on 1 over 2n and bn equal to 1 over n. Then which of the following statements are true? Option A, the sequence an converges to log 2 and has the same rate of convergence of the sequence bn. And an converges to log 2 and has the same rate of convergence of the sequence bn. And an converges to log 2 but doesn't have a same rate of convergence of a sequence bn. And an does not converges. ஸோ இந்த 4 ஆப்ஷன் இது ட்ரூன்றது சொல்லணும். ஏன் வந்து கன்வர்ஜஸ் டு லாக் 2, இதனுடைய ரேட் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் பார்த்தீங்கன்னா பினுடைய ரேட் ஆஃப் கன்வர்ஜன்ஸாக இருக்குது அப்படின்றாங்க. அடுத்து ஏன் வந்து கன்வர்ஜஸ் டு லாக் 4ஆக இருக்குது அண்ட் இட்ஸ் ரேட் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் சேம் அஸ் ரேட் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் ஆஃப் பின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்து ஏன் கன்வர்ஜஸ் டு லாக் 2 பட் டசன்ட் ஹேவ் சேம் ரேட் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் ஆஃப் பின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்து ஏன் வந்து கன்வர்ஜே ஆகலை அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கொஷின் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏஎன் கன்வர்ஜஸ் டு லாக் 2 அண்ட் ஹேவ் சேம் ரேட் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் ஆஃப் பிஎன் தான் கரெக்டு. பட் எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். ஸோ எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இது வந்து ரீமான் சம்முடைய அப்ளிகேஷன் ப்ராப்ளம் ஆக்சுவலாக. இது எப்படி ரீரைட் பண்ணுறோம் பாருங்களேன். இந்த சீக்வன்ஸ் இருக்குது இல்லைங்களா, இது எப்படி எழுதலான்னு பாருங்கள். சம்மேஷன் k from 1 to n 1 over n plus k ஃபார்மேட்டில் எழுதலாம். கரெக்டாக செக் பண்ணுங்கள். இந்த சம்மேஷன் எப்படி எழுதலாமா பாருங்கள். k1 கொடுத்தீங்கன்னா 1 over n plus 1 வரும். அப்புறம் ப்ளஸ் k2 கொடுத்தீங்கன்னா 1 over n plus 2 வரும். ப்ளஸ் அண்ட் ஸோ ஒன் 1 over n plus என்னன்றது 1 over 2 என்ன எழுதிக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதிலிருந்து 1/n காமன் அவுட் பண்ணுறேன். ஏன்னா இது இண்டிபெண்ட் ஆஃப் k. சம்மேஷன் k from 1 to n இது 1/1 plus k/n எழுதிக்கலாம். ஸோ இதனுடைய ரீமான் சம் லிமிட் ஆஸ் n லிமிட் n டென்ஸ் டு இதான் என்னுடைய bn. நல்லா கவனிச்சிக்கணும். ஸோ இது வந்து ஏதோ சம் ஆல்ஃபா. ஸோ 1 over n இன்ட்டு ஆல்ஃபா ஃபார்மேட்டில் இருக்குது. இது லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஏஎன் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த ஆர்டர் ஆஃப் 1/n உடைய கன்வர்ஜன்ஸ் தான் எனக்கு ஏஎனுடைய கன்வர்ஜன்ஸாக இருக்கும். பிகாஸ் இந்த திங்ஸ் வந்து பவுண்டு, ஏதோ சம் பவுண்டுக்கு எக்ஸிஸ்ட் ஆகிடும். பட் இந்த ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1/nக்கு தான் இருக்கும். உங்களுக்கு சொல்கிறது புரியுதுங்களா? ரேட்டு ரீரைட் பண்ணுறேன் கவனிங்க. ஸோ இந்த சீக்வன்ஸோட லிமிட் கண்டுபிடிக்கணும். இப்போ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஏஎன் ஈக்குவல் டு நான் என்ன ரீரைட் பண்ணியிருக்கேன் 1/n லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/n இன்ட்டு ஆல்ஃபா. இந்த ஆல்ஃபா இஸ் நத்திங் பட் சம்மேஷன் k from 1 to n 1/1 plus k/n. ஓகே, ஸோ இது வந்து ஒரு பவுண்டு. இந்த பவுண்டு வந்து ஃபைனட்டாக இருக்கும். இப்போது இந்த பவுண்டு நமக்கு ஃபைனட்ன்றதால இந்த போர்ஷன் நம்ம வந்து இக்னோர் பண்ணலாம். ஓகே, ரிமைனிங் பார்ட் மட்டும் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா எக்ஸாக்டாக இங்கே ஒரு பிஎன் சீக்வன்ஸ் உள்ளே இருக்குன்னு அர்த்தம். ஸோ பிஎனுடைய ரேட் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் ஆஃப் 1/n, அதாவது 0க்கு கன்வெர்ஜ் ஆகும். இது வந்து லீனியர் ஆர்டர். ஓகே, ஸோ அப்போ இதனுடைய ரேட் ஆஃப் கன்வர்ஜன்ஸு மல்டிபிள்ஸ் ஆஃப் பிஎன்ன்றதால அப்போ சேம் ஆகும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது ரேட் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன ஆயிடுச்சு, சேம் ஆகிடுச்சு. பட் வாட் அபவுட் லிமிட் ஆஃப் ஏஎன், அதுதான் நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணிக்கலாமா? ஸோ இதனுடைய ஏஎன் என்ன கிடைக்குது 1/n சம்மேஷன் k from 1 to n 1/1 plus k/n ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போடுறீங்க அப்படின்னா இது எக்ஸாக்டாக இட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இந்த பார்ட்டு இது இஸ் ஈக்குவல் டு எப்படி ரீமான் சம் எழுதலாம் இன்டெக்ரல் 0 to 1 1/1 plus x ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். கரெக்டுங்களா? கரெக்டு தானே? ரீமான் சம் லிமிட்டிங் சம் ஃபார்மேட்டில் இருக்கிறது அப்படியே எழுதுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது 1/1 plus xோட இன்டெகிரேஷன் பார்த்தீங்கன்னா log 1 plus x. ஸோ log 1 plus x 0 to 1 சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா log 2 கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போ லிமிட்டிங் வேல்யூ வந்து log 2 which has same rate of convergence of sequence bn. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கரெக்ட். ஸோ ஒரு சில கொஷின்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே டிக் அடிக்கணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா நிறைய ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான். ஸோ என்ன கேட்டேன்னா நான் எந்த கொஷின் பார்த்தாலும் பார்த்தோன்னே இது கரெக்ட் அப்படின்னு ஆன்சர் அடிப்பேன். ஸோ என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு நான் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இமீடியட்டாக என்னோடய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். நீங்களும் அது போல் ஸ்கில்லை உங்களுக்குள்ளே வர வச்சுக்கலாம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸை படிக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த கொஷின்லாம் ஆக்சுவலாக நான் என்னுடைய எம்சிக்யூ புக்லேருந்து எனக்கும் டெஸ்ட் பேட்ச்லையும் கேட்டிருக்கேன். ஸோ எதுவுமே நான் விட்டுற மாட்டேன். அதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் பற்றின ஒரு கிளியர் மைண்ட் செட் என்கிட்ட இருக்குது. ஸோ உங்களுக்கு அழகாக கொண்டு போய்டுவேன் ட்ராவல் பண்ணி. ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த 2500 ப்ராப்ளம் எம்சிக்யூ புக்லெட்டையும் 3000 ப்ராப்ளம் எம்சிக்யூ புக்லெட்டையும் இது ரெண்டுத்தையும் நீங்கள் கையில் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான புத்தகம் ரெண்டுமே.
ஸோ இந்த 2 புத்தகமும் உங்கள் கையில் இருந்துட்டா போதும். மொத்தமாக நீங்கள் எவ்வளோ படிக்க போகிறீங்க? 5500 புக்லெட் தான். என்டையர் மேக்ஸை நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் மேக்ஸே. இந்த 5500 ப்ராப்ளம் நல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னாவே மேக்ஸ் முடிஞ்சு போச்சு. நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம்னாலும் என்ன பண்ணிடலாம், அசால்ட்டு பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அந்தளவுக்கு கிளவராக ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ இமிடியேட்டாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. உங்கள் லைஃப் டெஃபினட்டாக சேஞ்ச் ஆகும். அதே போல் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.